இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 143:7 இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 143:7 இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த மாலையுள்ள எங்களோடு கூட ஒரு விசை பேசும் அப்பா. இல்லை பலப்படுத்தும். நீரே கர்த்தாவுடைய கிருபை எங்கள் நடுவில் கட்டளையிடும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையினாலே நாங்கள் உணர்ந்து கொள்ள, உங்களுடைய பிரசனத்தினால உணர்ந்து கொள்ள, உங்களுடைய வல்லமினால உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் செய்தலும். நீர் இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடு கடன் செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறேன். இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம்னு சொன்னால், கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். வெயிட்டிங் ஃபார் லாங் டைம். நிறைய நீண்ட நெடுநாட்கள். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ஐயாவை போல வயதான காலத்தில் நீண்ட நெடு நாட்களாய் வியாதியின் மத்தியில் என்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும், என்னைக்கு ஒரு சுகம் உண்டாகும், என்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், மருத்துவர்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி பேசவும் நமக்கு எல்லாம் மாஸ்கெல்லாம் போட்டு உட்கார வச்சுருவாங்க இல்லையா, படுக்க வச்சுருவாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாத இல்லை. இந்த சங்கீதக்காரனுக்கு குரலை போல தான் அந்த குரல். கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கும் முகத்தை எனக்கு மறையாதேயும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் அநேகர் நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சிருப்போம். இதே மாதிரி எண்ணத்தை வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் அதை சங்கீதக்காரனுடைய அந்த வார்த்தையின் மூலமாய் நானும் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய உள்ளம் நிச்சயமாய் குரல் கொடுக்கும். இந்த மாலை வேளையில் கர்த்தாவே உமது முகத்தை எனக்கு மறையாதே. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவோ நான் இந்த காரியத்துக்காக போராடி நான் ஜெபித்து விட்டேன் ஆண்டவரே. ஆனால் எனக்குள்ள ஒரு இதில் காரியத்தில் ஒரு விடுதலை கிடையாது. ஐ குட் நாட் see the deliverance in my life. என் வாழ்க்கையில் நான் ஒரு விடுதலையை காண முடியாதவனாய் இப்படியே இருந்தேன்னா நான் நிச்சயம் ஒரு நாளில் குழியில் இறங்குறத தவிர வேற காரியம் இருக்காது. எனவே உமது முகத்தை எனக்கு மறையாதையும். தயவுசெய்து உடைய முகத்தின் பிரகாசத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையைத்தான் இந்த சங்கீதத்தின் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு எல்லாமே இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு முன்பாகவே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை. இந்த வசனத்தை சொன்ன, இந்த சங்கீதத்தை சொன்ன அவனை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து குழியில் இறங்காதபடி காத்து கொண்டாரே, என்னையும் காப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். எனவே தேவனுடைய சமூகத்தில் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசுவை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் யாரு சொல்லப்பட்டிருக்கு? ராஜாவின் மனுஷன். எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தேவன் சுகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், தேவன் அற்புதத்தை செய்யவில்லை என்று சொன்னால், 1000 கோடிகளை செலவு செய்தாலும் ஒன்றும் நடக்காது. நாம் அநேக தலைவர்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கிறோம். எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருந்தாலும், ஆனால் கடைசியிலே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது குழியில் இறங்கக்கூடிய அந்த நிலை தான் கடந்து வருகிறது. சமாதானமற்ற நிலையில் குழியில் இறங்கக்கூடிய காரியம். வயதாகி ஒரு இளைப்பாறுதலோடு எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிவிட்டு சரி நம்மளோட ஓட்டத்தை முடிச்சாச்சு அப்படி சொல்லி முடிக்கிற ஒரு ஓட்டம் வேற. ஆனால் அந்த ஓட்டத்தில் ஒரு நிம்மதியில்லாத முடிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இங்கே ஒரு சிறு குழந்தையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ராஜாவின் மனுஷன் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு இறங்கும்
பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆத்மா ஆவி தொய்ந்து போன நிலையில் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் என்ன பண்ணுகிறோம், இப்படித்தான் நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆத்மா தொய்ந்து போகிறது, ஆவி தொய்ந்து போகிறது, ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, சபைக்கு ஏதோ வரணும் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம ஈடுபாடே கிடையாது. ஆவி ஆத்மா அதில் நமக்கு எந்த வித ஈடுபாடும் கிடையாது. எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க, நானும் கை தட்டுறேன் அப்படி சொல்கிறது போல் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி. ஆனால் நம்ம உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவனுக்கு தெரியும் நாம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சோர்ந்து போன நிலை கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அங்கே சூனேமியால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய பிள்ளை மரித்து போன நிலையில் மேல் வீட்டில் அந்த ஊழியக்காரருடைய படுக்கையில் படுக்க வைத்து விட்டு தான் கணவனிடத்தில் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். நான் போய் அங்கே அந்த ஊழியக்காரரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது கனவு சொல்லுகிறார், இது அமாவாசைனாலும் அல்ல, உபவாசனாலும் அல்ல, என்ன அவசரம் என்று சொல்லி இல்லை, நான் போக வேண்டிய எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனை அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்துக்கு போக வேண்டியது என்ன, நீ இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி எலிசாவை தேடி போக வேண்டிய காரியம் என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி, நான் போக வேண்டி இருக்கிறது. இவ்வளவு அவசரப்பட்டு அவ போறா. ஆனா அந்த தீர்க்கதரிசியானவருடைய இவ போறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா அங்க போன உடனே ஒன்றும் அவருக்கு அறியவில்லை. அந்த வேலைக்காரனை அனுப்பி என்னன்னு சொல்லி விசாரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவனும் போறான். அவனுடைய கையில் ஒரு கோலை கொடுத்து அனுப்புறார், இவனுக்கு இதை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் வை என்று சொல்லக்கூடிய காரியத்தை. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அவ ஓடி வந்து அவனுடைய பாதத்தில் விழுகிறாள். வாசிக்கலாம். 27ஆம் வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். எனக்கு அன்பானவர்களை, எத்தனை பெரிய தீர்க்கதரிசி எலியா செய்ததை விட இரட்டிப்பான அதிசயங்களை செய்தவர். தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய பிற்கால வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய எலும்புகள் மேலே மரித்த ஒரு மனிதனை போட்டது அந்த மனிதன் எழுந்திருத்தான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அந்த மனிதனுக்கு அந்த சூனேமியாளுடைய பிரச்சனை தெரியவில்லை, அந்த பிள்ளையினுடைய நிலை தெரியவில்லை. அதுபோல தான் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிறோம். அநேகருடைய குடும்பங்களே நெருக்கங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, வேதனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் என்ற அளவு ஜெபிக்கிறோம், என்ற அளவுக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் ஆவியிலே என் ஆத்மாவிலே வெள்ளனற்ற நிலையில் நான் காணப்படுகிற ஆண்டவரே, எப்படியாவது எனக்கு இந்த இக்கட்டிலே உதவி செய்யும், என்னை தூக்கி எடுத்து நிறுத்தும். ஒருவேளை இது சிறு குழந்தையாக இருக்கலாம், சிறு குழந்தைக்கு சுகத்தை தாரும். வயதானவங்களாக இருக்கலாம், சுகத்தை தாரும். அது ராஜாவாக கூட இருக்கலாம், ராஜாவின் இடத்தில் பணி செய்கிறவனாக கூட இருக்கலாம். அவன் குடும்பத்திலையும் அதே பிரச்சனை தான். சாதாரணமாக இருக்கு, எளியவர் வாழ்க்கையில் அதே பிரச்சனை தான். ஆவி ஆத்மா சோர்ந்து போகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருகிறது. இவை எல்லாற்றிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு இயேசு ஒருவர் தான். அவரை தவிர வேறாலும் விடுவிக்க முடியாது. எத்தனையோ விதமான மருத்துவங்கள் வந்து விட்டது. இன்றைக்கி டாப் மோஸ்டாக இருக்கக்கூடிய ரொபாட்டிக் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் வந்து விட்டது. அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து மெடிக்கல் சயின்ஸில் வந்திருந்தாலும் இந்த பிசாசு போராட்டத்தினால, சத்துருடைய கிரியினால மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் போராடி கொண்டு இருக்கும்போது அதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிறது. கர்த்தர் சொல்லக்கூடிய எலிசா சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார். அல்லேலூயா. அநேகருடைய காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்து விடுகிறார்.
அவங்க என்னைக்கு அந்த சூனேமியாலை போல தேடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வருகிற போது தான் கர்த்தருடைய சமாதானம், விடுதலை, சுகமானது அவர்களுக்குள்ளாய் கடந்து வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அதுபோல தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் விடுதலை கொடுத்தா தான் முடியும், நீங்கள் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் தான் முடியும். அநேகருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வருகிற அநேக குடும்பங்களை குறித்து, அநேக சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். எவ்வளோ ஜெபிப்போம், எப்பொழுதெல்லாம் நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஜெபிப்போம், எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வர்றோமோ அப்பெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிப்போம். ஆனால் அவங்க இடத்துல ஒரு நல்ல செய்தி வரட்டுமே, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லட்டுமே அப்படின்னா நாங்கள் 1000 பேரில் ஒரு எப்படியாவது 5-6 பேருடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியாதபடி காணப்படக்கூடிய காரியங்கள் தான் இருக்கிறது. நம்ம கூடயே இருப்பாங்க, அவங்கள குறித்து நம்மளால் என்ன சொல்கிறது என்று சொல்லக்கூடிய முடியாத அளவு காணப்படக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். மறைவானது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த சூனாமியாலை போல தேவ பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே எப்படியாவது ஒரு விடுதலையை தாரும், எப்படியாவது ஒரு சுகத்தை தாரும், எப்படியாவது அற்புதத்தை தாரும், இதற்கு மேலே என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் விழுந்து புரண்டு அழுது கேட்கும்போது தான் அந்த அருமையான மகளுக்கு இறங்கின கர்த்தருடைய அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது. ஏன் அப்படி அந்த அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்று சொன்னால், கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி அந்த எலிசா மூலமாய் சொல்லும்போது அபத்தம் சொல்லுகிறீரா அப்படி சொல்லி கேட்டான். அது ஒரு இன்னொரு பிரசங்கம் டைவர்ட் ஆயிரும். அபத்தம் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை அபத்தமாக நினைத்தால் அதனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளும்படி தான் கர்த்தர் நடத்தினார் அவளை. அது போகட்டும், அதை நாம் இன்றைக்கு தியானிக்கவில்லை. வேதனைகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆத்மா ஆவி சோர்ந்து போகக்கூடிய நிலையில் வரக்கூடிய போராட்டங்களை பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், எலிசாவுக்கு என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டி, மேல் வீட்டை கட்டி, அங்கே ஒரு கட்டிலை போட்டு, அங்கே ஒரு மேசை வைத்து, அங்கே ஒரு குத்துவிளக்கை வைத்து, அவன் வரும்போதெல்லாம் ராஜ உபசரணை, அந்த வீட்டில் அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு அடைக்கலம், அவனுக்கு உறங்குவதற்கு எல்லாவற்றையும் சகல சலக்கரணையோடு விசாரித்தார். எல்லாம் நான் ஆண்டவருக்கு அப்படி செய்யணும். சிலருக்கெல்லாம் வந்து சின்ன ஒரு காரியத்தை இங்கே இருக்க சேர் எடுத்து அப்படி போட்டிருப்பாங்க. நான் போய் சர்ச்சில் நான் என்னென்னலாம் வேலை பண்ணுறேன், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியாதா? ஆனால் அவள் பண்ண வேலை எப்படியா நம்ம பண்ணிட முடியும்? அவளுடைய காரியத்தை குறித்தே கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கவில்லை. வேதனையோடு போய் அந்த தேவனுடைய மனிதனுடைய காலை பிடித்து கொண்டால் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த பிள்ளையை போய் அங்கே எலிசா பார்த்து அந்த பிள்ளையின் மேலே விழுந்து தன்னுடைய சுவாசத்தை அந்த பிள்ளைக்குள்ளாய் ஊதி அப்படியான ஒரு காரியத்தை செய்து அந்த பிள்ளை எழுந்து நடக்க முடியாமல் தாயின் இடத்துல கொடுத்து விட்டு அந்த காரியத்தை பார்க்கிறோம். சில வேளை ஊழியக்காரர்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு குடும்பம், ஆண்டவர் ரொம்ப நேசிக்கக்கூடிய குடும்பம், கர்த்தருக்காய் உழைக்கக்கூடிய குடும்பம், இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு நிலை இருக்கிறதுன்னு சொல்லும்போது அவர்களுடைய ஆத்மாவும் சோர்ந்து போகிறது, அவருடைய ஆத்மாவும் தொய்ந்து போய் விடுகிறது. ஆனால் ஆத்துமாக்களின் சகல ஆத்துமாக்களின் தேவன் நாம் தொய்ந்து போகிற நிலையை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுக்குரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுக்குரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். ஏசன் சொந்தம், ஏசன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. அவர் நம்ம சொந்தம் தான், அவரை நாம் நேசிக்கிறோம், அவர் என் தெய்வம் தான், அவர் என்னை ரட்சித்தவர் தான். ஆனாலும் சில காரியங்கள் மறைவாய் இருக்கிறது, நெருக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் இறங்குவார். நெறிந்த நாணலை ஒழிக்க மாட்டார்.
நிச்சயமாய் மங்கி எரிகிற திரியை தூண்டிவிட்டு எரியப்படுகிற தேவன் நிச்சயமாய் செய்வார். நெறிந்த நாணலை பொடியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார். புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசு பரன். நெறிந்த நாணலை பொடியாதவர் மங்கி எரியும் திரியை அணையார். புலம்பலை கழிப்பாய் மாற்றுபவர் விடுதலை தேவன் இயேசு பரன். இயேசின் சொந்தம் இயேசின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூறை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. சூறை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. இயேசின் சொந்தம் இயேசின் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் நாம் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி நாம் காணப்படும் போது அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். நிச்சயமாய் சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய ஆத்மா முறிந்து போவதற்கோ நம்முடைய ஆவி தொய்ந்து போவதற்கோ விடுகிற தேவன் அல்ல. நாம் எந்த இடத்துல குறைப்பட்டோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்து நம்மை தூக்கி எடுத்து பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தர் அப்படியே செய்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:1 சொல்லுகிறது. சங்கீதம் 22:1 சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? சங்கீதக்காரன் தாவீது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லி வைத்த ஒரு காரியம். நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சிலுவையிலே சொன்னார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய வாழ்க்கையில் சில நிலைகள் வரும்போது அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரோ என்று சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறது. எவ்ரிதிங் ஹஸ் கான், நோ ஹெல்ப், ஒரு உதவியும் இல்லை, ஒத்தாசி இல்லாத ஒரு நிலையிலே காணப்படுகிறோமே என்று சொல்லி தனித்து விடப்பட்டது போல எல்லாம் சொந்தம் பந்தம் சுற்றம் எல்லாம் இருந்தாலும் கூட they will be feeling the loneliness. ஒரு தனிமை என்று சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும். அதை ஒருவர் தான் நிரப்ப முடியும். The vacuum can be filled by Jesus alone. அல்லேலூயா. எனவே தான் நாம் எப்பொழுது நெருக்கங்கள் வந்தாலும் பிதாவாகி தேவனை நோக்கி இயேசு கூப்பிட்டது, என் தேவனே என் தேவனே, why it is happen in my life. தேவ சமூகத்தில் சில வேளை நம்ம நெருக்கப்படுகிறோம், போராட்டங்கள் வருகிறது, தத்தளிப்புகள் வருகிறது, நாம் தவித்து நிற்கக்கூடிய நிலைகள் வருகிறது. டோன்ட் ஃபர்கெட் காட் இஸ் நியர் டு யூ. இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அப்படிப்பட்ட நெல்லில் காணப்பட்டாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்துருச்சே, சிலுவையில் அறையப்பட்டு விட்டேனே, அப்போ என்னை கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ? இல்லை, என் தேவன் என்னை நிச்சயமாய் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த உறவை அவர் காத்துக்கொள்கிறதை பாருங்கள். ஒருவேளை இந்த மாலை வேளையில் உங்கள் ஆவி சோர்ந்து போயிருக்கலாம், தொய்ந்து போயிருக்கலாம், உங்கள் ஆத்துமா தொய்ந்து போயிருக்கலாம், டோட்டலி டிஜெக்டட் என்று சொல்லக்கூடிய நிலை கடந்து வந்திருக்கலாம். காட் இஸ் நியரர் டு யூ. தேவன் உங்கள் அருகில் தான் இருக்கிறார், ரொம்ப க்ளோஸ் தானே இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் பார்க்க முடியாத நிலையில் காணப்படுகிறோம்.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் இயேசுவானவர் அந்த உயிர்த்தெழுந்து அவர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இயேசுன்னு பார்க்க முடியல, ஏன்னா அவள் அழுது கொண்டிருந்தாள். வேர் இஸ் மை லார்ட், எங்கே என்னுடைய இயேசு என்று சொல்லி அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது, தூக்கிட்டு போயிட்டாங்களோ என்று சொல்லக்கூடிய நிலையில் தத்தளித்து போய் நிற்கிறான். அவர் எங்கே வைத்தீர்கள், காமியை நாம எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அவர் தேடிக்கொண்டிருக்க ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏன் சொல்றாரு, மரியாளே ரபுனி அப்படின்றார், போதகரே. அப்போதான் திஸ் வாய்ஸ் சம்வேர் ஐ ஹேட், எங்கேயோ இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய போதகராய் இயேசுதானவர் என்று சொல்லி அவளங்க அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். டுடே ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ இன் திஸ் ஈவினிங். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வாய்ஸ் ஆஃப் காட். எப்பொழுதுமே நம்ம ஆறுதல் படுத்துகிற, கம்ஃபர்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் இந்த இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. அவர் சத்தம் என்று சொன்னாலே அது அன்பு தான், அது மனதுருக்கம்தான், அது நம்மை கண்ணீரை துடைக்கிற ஒரு சத்தம் தான். அவர் தான் இந்த மாலையில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், why you have forsaken me, why I am going through such a agony, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் ஏன் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இல்லை, நான் உன்னை கைவிடலை, நீ தான் என்னை பார்க்க முடியாமல் கண்களில் கண்ணீரோடு வந்திருக்கிறாய். நான் உன் நடுவில் நிற்கிற இயேசு. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். இந்த மாலை வேளையில் உங்களை தேற்றும்படியாய் நம் நடுவில் இருக்கிறார். அந்த மரியாளை போல கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, போதகரே என்று சொல்லி அவரை கேட்கும்போது நிச்சயமாய் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். என்று சொன்னால் வேதத்தில் நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். 4 matters I just want to put it to you. முதலாவது காரியம் 22 சங்கீதம் 22:24 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:24 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தன்னை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டு வந்திருக்கிறோம். நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? நல்ல ஒரு ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. we are not here to celebrate some joyful things. வேதனையோடு வந்திருக்கேன். ஏசாமிட்ட போனால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். somehow you will wipe my tears out. ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் வந்திருக்கிறோம். உபத்திரப்பட்டு தான் வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை நான் எப்பொழுதெல்லாம் அந்த ஹீலிங் சர்வீஸ் நடத்துகிறனோ, எப்பொழுதும் அந்த அற்புத சுமொழிக்கு நடத்துகிறோம், யாருமே இங்கே சந்தோஷத்தோட வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கவே மாட்டேன். they have some problem. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனால் தான் வந்திருக்காங்க. டாக்டர்கிட்ட ஒருத்தர் போகிறாரு, எப்படிப்பட்டவரை போவார்? நல்லா வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு போகிற மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வரனா போவாங்க? நெவர். எப்படியாவது எனக்கு இருக்கக்கூடிய வேதனை போகணும், எனக்காவது இப்படியா இருக்க வேதனை போகணும், ஏதாவது ஒரு வேதனை, அந்த வேதனையோடு தான் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அப்போ டாக்டருக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க. தே மே டூ so many tests, பல விதமான காரியங்களை செய்வாங்க. ஆனால் இங்கே ஒரே தான், the word of God is the medicine. தேவனுடைய வார்த்தை தான். உத்தரவுப்பட்டு நான் வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம், கர்த்தாவே உன் முகத்தை மறையாது, நான் நிச்சயமாக என் முகத்தை மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. முகத்தை பார்த்தாலே நமக்கு சரியாயிடும். எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாளில் நான் ரொம்ப பிரச்சனையோடு டாக்டர்கிட்ட போவேன். இந்த டாக்டர்கிட்ட போய் அவரை பார்த்த உடனே எனக்கு ஹீல் ஆகிடுது மாதிரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவ்வளவு ஒரு அவர் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை பார்த்த உடனேயே எனக்கு அப்படியே ஓகே, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாட் அ கிரேட் ஜாய். ஒரு தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு மருத்துவர் நம்ம தொட்டாலே நமக்கு ஒரு சுகம். என்ன சொன்னால் அவங்க ஒரு prayerfully they are coming, they are so dedicated, committed themselves not only for the medical service, committed to Christ. அந்த ஒரு நிலையில் அவங்க இருக்கும்போது அவளை பார்த்த உடனே நம்ம அதே போல் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனே கர்த்தர் சுகத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அநேக சொல்லுவாங்க, இங்கே வந்த உடனே சொல்லுவாங்க, நான் வந்துட்டு போனேன்ல பாஸ்டர், அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்வாங்க. அல்ல, எத்தனை பேர் அந்த சாட்சியை சொல்லியிருக்காங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்டோம். அதுபோல தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற காரியம், உபத்திரப்பட்டு வந்திருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஹியர் டு செலிப்ரேட் யுவர் ஜாய்ஃபுல் அக்கேஷன். நீங்கள் இங்கே வந்தது, யூ ஆர் ஹியர் டு போர் யுவர் ஹார்ட் டு காட்.
உள்ளத்துக்குள்ளே இருக்கிறத அப்படியே ஆண்டவரோட சம்பத்தில் சொல்லி விடுவதற்காக, எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலையோ நான் நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் உபத்திரவத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நம்ம உபத்திரவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அந்த தேவனுடைய வல்லமை இந்த மாலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கடந்து வந்து உங்கள் உபத்திரவம் முழுவதையும் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. வேதனை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஜெபாலய தலைவனை குறித்து பார்க்குறோம். அவனுடைய சிறு மகள், 12 வயது மகள், மிகுந்த வேதனையோடு நோயோடு படுத்திருக்கிறார். அவன் ஜெபாலய தலைவன். அவனை பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவன் எல்லாரோட சேர்ந்து கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கான். எப்படியாவது இயேசுவை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு தகப்பன் வந்து தான் பிள்ளைக்காக எந்த அளவுக்கு கீழே இறங்கி வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவனை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், அவனை சுற்றி பெரிய ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் தான் பிள்ளைக்காக ஒரு கூட்டத்தின் நடுவில் வந்து நிற்கிறான்னா அவன் எவ்வளோ உபத்திரப்பட்டு அவன் வந்திருப்பான். மருத்துவமனைக்கு நம்ம போகும்போது, நாம் நிறைய பேர் மருத்துவமனைக்கு போயிருக்கேன், எனக்காக போயிருக்கேன், மற்றவங்களுக்கு பார்த்து ஜெபிக்கிறதுக்காக போயிருக்கேன். தேவர் வெரி பிக் பீப்புள். ஆனால் ஆஸ்பத்திரியில் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. நான் போய் பார்த்தோன்னே, என்னென்ன இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், ஒன்றுமே தெரில அப்படின்னுவாங்க. அவங்களோட இதுக்கு வந்து அவ்வளவு பெரிய நிலையாக இருந்தால் கூட, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது, நம்ம பார்க்கும்போது, என்னையா கம்பீரமாக இருக்கக்கூடிய மனுஷன், இந்த ஆளை சுற்றி 10 பேர் இருப்பாங்க. இந்த மனுஷனை இங்கேருந்து இப்படி சோர்ந்து போய் அவர் ஷேப் பண்ணியிருக்க மாட்டார், சட்டை மாட்டியிருக்க மாட்டார், ஒன்றும் அப்படியே நிற்பார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவப்பட்ட நிலைகள் நம்முடைய உருவத்தையே மாற்றிவிடும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றிவிடும், நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிவிடும், நம்முடைய பேச்சை மாற்றிவிடும், நம்மையே நம்ம மறந்து போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை என்ன பண்ண மாட்டாராம்? 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும். அற்பமா எண்ணவே மாட்டார். உடனே வந்தோன்னே நீ இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ண, அதனால தான் இதனால தான் அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றப்பட்டு வாசித்து கையில் கொடுத்து இதெல்லாம் போய் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. இல்லை, கர்த்தர் அந்த மனிதனோட வாழ்க்கையில் இறங்கி அந்த மனிதனுக்கு அற்புதத்தை, நீ போகலாம், நான் உன் கூட வரேன், உன் மகள் சுகமுடைவாள் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு போய் எல்லாரையும் தப்பட்டெல்லாம் ஊதிக்கிட்டு உட்காந்து எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு உள்ளே போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி, ஏன்னா இன்னும் இயேசுக்கு சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு செய்தி வரும். அந்த செய்தியை கேட்டு அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். பிலீவ், எப்படி நீ விசுவாசத்தோடு வந்தியோ அதே போல நீ என்ன பண்ணு, விசுவாசத்தோட காத்துரு. ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். அவன் விரும்பினபடி அவன் வீட்டுக்கு போகிறார். அவன் விரும்பினபடி அவன் வீட்டுக்கு போகிறார். அவனுடைய மகளை தொட்டு சுகப்படுத்தி உணவு கொடுங்க அப்படி சொல்லி ஒப்படைத்து விட்டு வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இந்த மாலை வேளையில் கூட நீங்கள் அந்த துயரத்தோடு இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். லார்ட், வாட் ஐ எம் கோயிங் டு டூ, இந்த மாலை வேளையில் நான் என்ன பண்ண போகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். உபத்திரப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் அந்த உபத்திரத்தை மாற்றி அந்த ஜெபாலை தனவருக்கு இறங்கின கர்த்தர் இந்த மாலையில் உங்களுக்கும் இறங்கி உங்களை தூக்கி எடுக்க பலப்படுத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனே இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறதுக்காக தான் உபத்திரவத்தோடு இருக்கிற உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. டி மைனர். துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழிபோல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண் விழிபோல் நான் காத்திடுவேன் என்றனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே,
சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவரே, முச்செடியில தீப்பற்றி எரிகிறது போல முழுவதும் அழிந்து போய் விடுமோன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறப்பா. ஆனால் கர்த்தர் அதில் தோன்றுவார். முச்செடியில தோன்றின தேவன் நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே, உங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் உங்கள் நடுவிலே தோன்றி, அந்த பிரச்சனையின் மத்தியிலே தோன்றி பிரச்சனையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவார். உபத்திரவப்பட்டோட உபத்திரவத்தை அற்பமாக இணைக்க மாட்டார். இறங்குகிற தேவன் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய வேண்டும்? சங்கீதம் 27:9 சொல்லுகிறது. சங்கீதம் 27:9 சொல்லுகிறது, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். நாம் உத்தரப்பட்ட நிலையில தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீரே என் ரட்சிப்பின் தேவன். அன்றைக்கு ஒரு நாளில் நான் கண்ணீரோடு வந்தேன், பாவத்தோடு வந்தேன். ஐ கேம் வித் மை சின், மை iniquities. நான் அக்கிரமத்தோடு வந்தேன். அன்னைக்கு என்னை தூக்கி எடுத்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரே. அந்த நினைப்பில் தான் நம்மை தேடி வந்திருக்கிறேன். ஐ எம் ஹியர் வித் த சேம் ஃபீலிங், யூ வில் நெவர் ரிஜெக்ட் மீ. அன்றைக்கு நான் பாவியாய் வந்தபோது எனக்கு இறங்கின என் தெய்வமே, இந்த அருமையான மாலை வேளையில் நான் உம்முடைய சமூகத்தில் அந்த நிச்சயத்தோடு வந்திருக்கிறேன். அன்றைக்கு ஒரு பாவியாய் இருந்த என் வாழ்க்கையிலே நீர் எனக்கு இறங்கின தேவன். இந்த மாலை வேளையில் கர்த்தாவே, நீர் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீர், என் துயரத்தை மாற்றுவீர். அந்த விசுவாசத்தோடு நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க ஒரு உண்மையில தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம எந்த நிலையில நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் சரி, சகாயம் செய்கிற கர்த்தர். அன்றைக்கு பாவத்தோடு வந்த நாட்கள், we are saved by his grace. Today also by his grace God will answer our prayers. நம்முடைய வேதனைகளுக்கு அவர் அந்த சகாயம் பண்ண தேவன். அன்றைக்கு நாம் பாவத்தில் அழிந்து போகாதபடி நம்மை காத்து கொண்ட தேவன். இன்றைக்கு இந்த உபத்திரவத்தில் அழிந்து போகாதபடி, இந்த வியாதியில் அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு சகாயம் பண்ணும் ஆண்டவரே, நீரே என்னுடைய சகாயர், எனக்கு இறங்க மாண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அவர் இறங்குவார், நம்மை விசாரிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க உபத்திரவத்தையும் வேதனையும் வியாதியும் எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். ஏன்னா சகாயம் பண்ணுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நிறைய பேர் வச்சிருப்பாங்க சகாயம். ஏன்னா அந்த பிள்ளை பிறக்கும்போது தாய் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாள். யாபேசுடைய அம்மா மாதிரி ஒருத்தர் வேதனையோடு பெற்றாலும் யாபேசுன்னு பேர் வச்சா, துக்கப்பட்டு பெற்றேன் இந்த பிள்ளைய. ஆனால தான் சில பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வைக்கிறாங்க, சகாயம். கர்த்தர் கொடுத்தாரு. அதுபோல் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிச்சையாய் கொடுத்த வாழ்க்கை அப்படி சொல்லி நினைத்து கொண்டு அந்த
அவள் அதை துதியாகவே வைத்திருக்காங்க வாழ்நாள் பூராமே. அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தை, இதை தேவன் கிருபையாய் என்னை ரட்சித்தார், இன்றைக்கு நான் உபத்திரவத்தோடு வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை நிச்சயமாய் விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் நிச்சயமாக நம்ம விடுவிப்பார். God will never forsake you. நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து சிலர்லாம் கைவிட்டுருவாங்க, விசாரிக்கக்கூடாது அப்படி சொல்லி. எப்படி இருக்கீங்கன்னு கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, they will go to the further, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், 2 நாளாக வகுத்த வழி, ரொம்ப கஷ்டம். அந்த நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே எப்படி இருக்காங்க அவங்க, அந்த இது சரியாயிடுச்சா, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணணும், ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லி நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுவோம்னு சொல்லக்கூடிய காரியத்தில் அநேகர் நம்ம என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் நின்று கேட்பார். ஒருத்தன் கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கத்துறான். எல்லாம் சொல்கிறான், ஷட் அப், டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்றான். மறுபடியும் சத்தம் போட்டு அவன் கூப்பிட்றான். ஆண்டு நின்னார் சொல்லப்படும். நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஸ்டுட் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நின்றார், நின்று அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். மார்க் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்று அவனை அழைத்து வந்து சொன்னார், the same God is in our midst. நீ வந்து உன் வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியா நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற தேவன் நிச்சயமாய் கைவிட மாட்டார். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து விடுதலையோடு தான் போக போறீங்க. ஏன்னா கர்த்தர் எப்பொழுதெல்லாம் இப்படி மனதிருக்கத்தோடு பேசி கொண்டு இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இப்படி வல்லமையானது நம் நடுவில் கடன் செல்லக்கூடிய காரியத்தை அநேக ஆண்டுகளாய் பார்த்துருக்கேன். 26 ஆண்டுகளாய் இந்த ஊழியத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் அதுதான். தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாலை வேளையில், இந்த லெந்து காலத்தில், this is a special time for you to get the grace of God in your life and deliverance and healing in your personal life. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 69:17 சொல்லுகிறது. சங்கீதம் 69:17 சொல்லுகிறது, உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், உமது முகத்தை அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன். அடுத்ததாக வியாகுலம் என்று சொல்லக்கூடிய காரியம், வியாகுலப்படக்கூடிய காரியம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்க்கும்போது, அவர் துக்கம் நிறைந்த பாடு உணர்த்தருமாய் இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை குறித்து பார்க்கும். அவ்வளவு வியாகுலத்தோடு அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் கெத்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபித்தார். ஏன்னா the thing he is going to face, அவர் என்ன சம்பவிக்க போகிறது என்பது அவருக்கு தெரியும். in few hours he is going to be crucified. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். வியாகுல போட்டு கேட்கிறார், அப்பா பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை விடுவிக்க கூடும், உம்மால முடியும், விடுவியும் ஆண்டவரே, சித்தமானால் விடியும் சொல்லி கடைசியில் முடிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார். அவ்வளவு வியாகுலம், யாருமே முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. nobody can help. மிகுந்த வியாகுலை. நம்ம என்ன அடைய போறோம், பாடு அடைய போகிறோம் சொல்வது நம்ம மனசுல ஏற்கனவே இருக்குது உள்ளத்துக்குள்ள. அந்த நிலையில ஒரு மனிதன் காணப்படுகிற நிலை தான் அந்த வியாகுலம். this is the thing going to happen in my life, இதுதான் எனக்கு சம்பவிக்கும் என்ற நிச்சயத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா, வாழ்ந்து கொண்டு எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அவர் பிறந்து 2 வருஷத்துல இருந்தே அவருக்கு பின்னாடி பிசாசு போராடிக்கிட்டே இருந்தான். 2 வயசா இருக்கும்போது கொன்று போடன்னு பார்த்தான், மலை உச்சியில் கொண்டு தள்ளன்னு பார்த்தான். இப்படி அவரும் அடிக்கடி சொல்றாரு, என்னை கொண்டு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, நான் ஒரு நாளில் மறிச்சிருவேன் அப்படின்னு அடிக்கடி சீசர்கிட்ட சொல்றார். நான் இறந்து போவேன், என்னை கொல்ல போறாங்க அப்படி சொல்லக்கூடிய காரியத்தை. அப்போ ஒரு மனிதனுக்கு பின்பாக ஒரு மரணம் துரத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ அவனுடைய வாழ்க்கை அதுதான் வியாகுலம். when I will be delivered, பிதாட்ட மன்றாடுகிறார், இந்த வேலை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க, ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி என்று சொல்லி, அது அவர் சித்தத்தை அறிந்து இருந்ததுனால அப்படி கேட்டார். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை, ஆண்டவரே இந்த வியாகுலம் என்னை விட்டு நீங்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டினியூஸா பிபி இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன், வியாகுலப்படுறவங்க,
அந்த பிபி இருந்துகிட்டே தான் கொஞ்ச நாள் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அநேகருடைய ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு காரணமே ஸ்ட்ரெஸ் தான். வியாகுலம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் லேட்டஸ்ட் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ். எப்படி நான் என் பிள்ளையை வளர்க்க போகிறேன், எப்படி என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், எப்படி நான் படிக்க வைக்க போகிறேன், எப்படி இந்த வேலையை செய்து முடிக்க போகிறேன், அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வியாகுலம், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லக்கூடிய காரியம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவர் என்ன முன்குறித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவருடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் ரகசியமாக இங்கே சொன்ன காரியம், உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி ஆகிட்டோம், ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகிக்கிடாது. அல்லேலூயா. ஏன்னா நாம் தேவ சித்தத்தை நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அது இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய காரியம். எனவே தான் இங்கே சொல்லக்கூடிய காரியத்தில் முகத்தை மறையாது. முகத்தை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அதை மட்டும் வியாகுலம், எவ்வளோ வியாகுலம் இருக்கட்டும், எவ்வளோ வியாகுலம் இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலை இல்லை. ஐ மஸ்ட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் எவ்ரி டே. எப்பொழுது ஆண்டவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி கேட்டார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். அப்போதான் அவர் ரொம்ப விகாலத்தோடு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அடித்தாங்க. அவரை ஆணியில் அடித்தாங்க, அவரை கொண்டு சிலுவையில் அடித்தாங்க, அவருக்கு தலையில் முள்முடி வச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஊத்திரப்படுத்தினாங்க, முகத்தில் காரி துப்புனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, என்னென்னமோ அடி, அவரை ஒன்றுமே சொல்லலை, கைவிட்டு. ஆனால் என்னைக்கு தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதோ, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த முகமும் நமக்கு உதவி செய்ய முடியாது. தேவன் தன்னுடைய முகத்தை ஏன் தன் மகன் படுகிற பாடுகளை பார்த்து அவர் அப்படியே முகத்தை மறைத்து கொண்டார். வியாகுலத்தோடு கேட்கிறார், ஏன் ஆண்டவரை நீருமா என்னை கைவிட்டு விட்டீர்? ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அது நடந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவரை தேடி வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் தம் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டார். நிச்சயமாக அவர் இறங்கி உங்களுக்கு அந்த தேவனுடைய முகத்தை பார்த்தவுடனே நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால் அவர் மறைக்காதபடி நிச்சயமாய் நான் கிட்ட வந்து அருகிலை வந்து எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கும் இறங்கி இந்த வாழ்க்கையில் எந்த வியாகுலத்தோடு வந்திருக்கிறோமோ, எந்த உபத்திரவத்தோடு வந்திருக்கிறோமோ அதை நீக்கி போட்டு கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து சுகமாய் கடன் செல்ல உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசாயா 8:17. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். நமக்கு என்னதான் கர்த்தர் முகத்தை மறைத்தாலும் சரி, என்னதான் நம்முடைய வாழ்க்கையில பதில் வராத ஒரு நிலையில காணப்பட்டாலும் சரி, கீப் வெயிட்டிங். சிலர் வருவாங்க இங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் தாம்பரத்தில் இந்த கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கும்போது சில மக்கள் வருவாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம், நேரம் ஆகிட்டு இருக்கோம், ஏன்னா அது இன்னொருத்தவங்களுடைய இடம், நம்ம ரொம்ப நேரம் நடத்த முடியாது, சரி போட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே அலைக்கழிச்சு இங்கே சிறுவில் அலைக்கழிக்க கூட ஆகாது, அப்படி கல்லு மாதிரி நிற்பாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்கு நிற்பாங்க, அங்கே பொத்துன்னு விழுந்துருவாங்க, அங்கே தூக்கிட்டு வருவாங்க. இங்கே விட்டு போகாத பிசாசு அங்கே போகும்போது விட்டுரும். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் தொய்ந்து போன ஆத்மாவை, வேதனையோடு இருக்கிற உங்கள் ஆத்மாவை, பாடுகளோடு இருக்கக்கூடிய உங்கள் ஆத்மாவை கர்த்தர் போகிற வழியிலே, இங்கே எனக்கு ஒன்றும் நடக்கலை, நத்திங் ஹேட் ஹேப்பன், ஐ வென்ட் வித் ஹெவி ஹார்ட், நான் அப்படிப்பட்ட நிலையில் நான் போனேன், ஒன்றுமே நடக்கலை அப்படி சொல்லி நினைக்க வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ சமூகத்தில் கடந்து நீங்கள் காத்திருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும், நெருக்கப்பட்டு இருக்கிறதுக்கு நல்லா தெரியும். அவருடைய சமூகத்தில் வந்துட்டீங்க இல்லையா, போகும்போது ஆண்டவர் சோத்திரம் மட்டும் போங்க, என்னை விடுவித்துட்டீங்க ஆண்டவரை என்று சொல்லி நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள். உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த லெந்து காலத்தில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு இருக்கிறார்கள். எல்லாருமே இயேசுவை நோக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அவரை நோக்கி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படி நான் எழுந்திருப்போமா? லெட் us surrender and submit to God. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், இந்த மாலை வேளையில் நான் மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறேன், என் ஆத்மா தொய்ந்து, என் ஆவி தொய்ந்து போன நிலையில் நான் கடந்து வந்திருக்கேன்.
சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். ஆண்டவரே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். கர்த்தருடைய வேலை இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை வராது இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு போகும்போதே வரலாம், இல்லை நீங்கள் நின்று கொண்டு இருக்கும்போதே வரலாம், நீங்கள் அழுது கொண்டு இருக்கும்போதே வரலாம். உம்மை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கெஞ்சும் போதே வரலாம். இந்த மாலை வேளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொடுக்கிற ஒரு நாள், உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு நாள், அதிசயத்தை செய்கிற ஒரு நாள். அவரை நோக்கி வேற எதையும் நினைக்காதீங்க. Don't keep anything in your mind, anything in your heart. Don't think about past. ஒரே ஒரு காரியம், Lord heal me Lord. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், இங்கே அதுக்காக தான் வந்திருக்கேன். Not to keep something in your heart. எதையோ உள்ளத்துல வச்சுட்டு நிறைய பேர் ஏமாந்து போறது காரணம் என்ன? இங்கே வந்துட்டு வீணான காரியத்தை நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்திருக்க நோக்கம் என்னவோ அதை மாத்திரம் மனதில் வச்சு கேளுங்க. ஆண்டவர், நான் சுகமுடையன்னு வந்திருக்கேன், வியாழத்தோடு வந்திருக்கேன், போத்திரத்தோடு வந்திருக்கேன், சிறுமையோடு வந்திருக்கிறேன், ஆத்மா தொய்ந்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அதை மாத்திரம் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாலைகளில உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. உபத்திரவத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, வேதனையோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையை தாரும். லார்ட் டச் மீ அண்ட் ஹீல். ஒருவேளை வீட்டில் யாரோடு உபத்திரவத்தோடு இருக்கிற காரியத்தில் வந்திருக்கலாம், அவங்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நிச்சயமாய் 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 தொட்டு கர்த்தர் சுகப்படுத்துவார். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, காத்திடுவார் இன்றுமே. இன்னைக்கும் அந்த ரட்சிப்புக்காய் அழுத கண்ணீர் இன்றைக்கு சுகத்துக்காய், விடுதலைக்காய், வியாகுலத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காய் நீ அழுகிற அழுகையை கேட்டு கர்த்தர் விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என விசுவாசத்தோடு, அன்னைக்கு ஐயம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. என்ன ரட்சித்தாரே, பாவத்தோடு வரும்போது என்னை ரட்சித்தாரே, பாவியா வந்தபோது என் பாவத்தை மன்னித்தாரே, என்னை தன் ரத்தத்தினாலே மன்னித்து பரிசுத்தப்படுத்தினாரே, இன்றைக்கு வியாகுலத்தோடு வந்திருக்கும் போது எப்படி கைவிடுவார்? நிச்சயமாய் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பர் புதிர வேலத்தான் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிற்றே இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டுனக்கு உண்டுனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகளுக்கு ஒப்பாகாதபடிக்கு முகத்தை எனக்கு மறையாதே. பிதா தன்னுடைய குமாரனான இயேசுவுக்கு தன் முகத்தை மறைத்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் உடைய முகத்தை மறைத்தீர்? அழுதறினார். இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் என் முகத்தை மறைத்து கொண்டு விட்டாரே, தன் முகத்தை மறைத்து ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் சரீரத்தில் இவ்வளவு பாடுகள், ஏனுடைய நெருக்கங்கள், ஏனுடைய ஃபைனான்சியல் காரியத்தில் இவ்வளவு கண்ணீர் வேதனை என்று சொல்லி பல விதத்தில் கண்ணீரோடு நம்ம வந்து we are not here to do some recreation work, recreation என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறதுக்காக கழிவுறுவதற்காக இல்லை, கண்ணீர் விட்டு அழுதற்காக வந்திருக்கிறோம். It is not a recreational club. We are shedding tears. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரை எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, எப்படியான அற்புதத்தை செய்யுங்க, எப்படியாவது உனக்கு பலருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் கிருபை செய்கிற தேவன் இந்த மாலையில் நம்ம நடுவில் இருக்கிறார். உங்க நிச்சயமாய் உங்களுடைய உபத்திரவத்தை மாற்றுவார், சகாயம் பண்ணுவார், துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் முகத்தில் பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் பிரகாசமான ஒரு நிலையில இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு கடன் செல்ல கர்த்தர் உதவி செய்வார். நல்ல தகப்பனே, தருமையான வேளையிலே, மாலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் தங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்கப்பா. உங்களுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாராம். அன்னைக்கு ஒருவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். பேதுரு அந்த வேலையில் போகும்போது முகத்தை பார்த்தான். ஏதாவது செய்ய மாட்டாங்களா, ஏதாவது பிச்சை போட மாட்டாங்களா? முகத்தை பார்த்து வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முகத்தை மறைச்சிக்கிறாதீங்க ஆண்டவரே. நீங்கள் முகத்தை பார்க்கட்டும். உங்களுடைய சத்தத்தை, அவருடைய சத்தத்தை கேட்டு நின்று அன்றைக்கு கர்த்தாவே அந்த பரிதிமை அந்த கண் தெரியாத மனிதனுக்கு இறங்கினீரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க. உராபாலா ஷபரி கபாலா வரும். தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும், தேவ கிருபை கடந்து வரட்டும். என்னென்ன போராட்டங்களோடு, என்ன நெருக்கங்களோடு, என்ன கண்ணீரோடு, என்ன வேதனையோடு, என்ன வியாகுலத்தோடு, என்ன துன்பத்தோடு, என்ன துயரத்தோடு, என்ன துக்கத்தோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அது இப்படி போ என்று சொல்லி கடந்து வருகிறது. வல்லமை இறங்கட்டும். துக்கம் சந்தோஷம் மாறட்டும் ஆண்டவரே. அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பிசாசு போராட்டமா இருந்தாலும் சரி, என்ன கட்டுகளா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீருக்குரிய காரியமா இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் என்று சொல்லக்கூடிய நிலையில சரி, இருள் என்று சொல்லக்கூடிய நிலையில வந்திருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பின கர்த்தருடைய வெளிச்சம் வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும் அப்பா. இருளை வெளிச்சமாக்கும், இருளை வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவருடைய வாழ்க்கையில. மனமகிழ்ச்சியோடு கடன் செலுத்தி ஒவ்வொருவரை நீ கத்தாவே தொட்டு பலப்படுத்தும் அப்பா. ஆசீர்வதிங்க தாவே. கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல கடன் செலுத்தி ருசி ஆசீர்வதியும் பிதாவே. ஆசீர்வதித்து அனுப்பும் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவிய தெய்வத்தினுடைய அந்நியோன்யம் நம்மளோடும் இந்த கர்த்தராஜ்யத்தோடும் நடக்கிற ஊழியர்களோடும் ஆராதனைகள் பங்குற எல்லா பிள்ளைகளோடும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்க உங்களோடும் உங்களுடைய எல்லா விதமான விடுதலையோடும் ஆசீர்வாதத்தோடும் என்றும் என்றும் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.
காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமேருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless யூ. நிச்சயமாய் உடைய தொய்ந்து போன சோர்ந்து போன உதவியற்ற நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கடன் செல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார்.